சீமான் அவர்கள் பாஜகவோட க்ளோஸ் ஆகிற மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறாருன்னா அதை இஷ்யூ ஆக்கலாம். அவரும் அண்ணாமலையும் கை கொடுத்துக்கிறாங்கன்னா ரெண்டு பேருக்கும் அது பர்சனல் விஷயம். அது ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுல அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சித்தாந்தம் இருக்கு, ஒரு கொள்கை இருக்கு, தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை முன் வச்சு அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது. தமிழ் தேசியத்தை பொறுத்தளவு திராவிடம் தான் எதிரி. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை யார் பிரிச்சு உள்ள கொண்டு வருதுன்றதுக்கான போட்டி அங்க அதிகமா களத்துல இருக்கு. இனிமேல் நம்ம திமுகவை வீழ்த்தணும்னா ஏடிஎம்கேவை நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்ம மற்ற அரசியல் சக்திகளை நோக்கி நம்ம போறது பெட்டர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்டிகே பக்கம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. திமுக காரங்க பாண்டேவை ஸ்டேஜ்ல உட்கார வச்சு பேச வைக்கலாம், எஸ்வி சேகரை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு பேச வைக்கலாம், ரஜினிகாந்த ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு பேச வைக்கலாம். ஆனா அதே விஷயத்த வேற யாராவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க பாஜக. திமுக அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என்டிகேவுக்கு, இல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுக்கல, இப்பதான் கொடுக்குறாங்க. சோ அந்த வகையில திமுக இப்ப என்டிகே எதிர்த்து அரசியல் பண்றாங்க, பெரியார் அட்டாக் பண்றாங்க, திமுக பெரியார் டிஃபெண்ட் பண்றாங்க, சீமான் அட்டாக் பண்றாங்க. திமுக தலைவர்கள், முக்கியமான திமுக தலைவர்கள்லாம் சீமானுக்கு பதிலடி எல்லாம் கொடுக்குறாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கே வர்சஸ் என்டிகேன்றது பில்ட் ஆகுது. ஏடிஎம்கேக்கு வாக்களிக்கக்கூடிய ஒருத்தன் என்டிகேக்கு வாக்களிக்கிறான்னா ஏன் அதை பண்றான்? நம்ம கட்சி திமுக எதிர்ப்பு அரசியலை சரியா செய்ய மாட்டேங்குது. ஆனா என்டிகே மாதிரியான ஒரு கட்சி சின்ன கட்சியா இருந்தாலும் சீமான் கடுமையா ஒரு டிஎம்கேவை அட்டாக் பண்றாரு. சோ ஏடிஎம்கே ஓட்ஸ் அங்க இருந்து என்டிகேக்கு போறதுக்கான ஒரே காரணம் இதுதான். சீமான் அவர்கள் ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிஷியன். நம்ம என்ன பண்ணா நமக்கு ஓட்ஸ் வருன்ற விஷயம் சீமானுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் அவர் இதை பண்றாரு. ஏடிஎம்கேவோட போய் சீமான் சேர்ந்தாருன்னா அது அவர் நெகட்டிவ் தான். அரசியல் விருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சார், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் சொல்லிட்டு ஊடகங்கள் வாயிலாக ஒரு அழைப்பை விடுத்துள்ளார். திமுக வாக்குகளை பிரிக்கக்கூடிய நாம் தமிழர், தேமுதிக, பாஜக, பாமக, தாவேகா போன்ற கட்சிகள்லாம் இருக்கு. இந்த அழைப்பை ஏற்று சீமான் அவரோட இணைய வாய்ப்பு இருக்கா சார்? சீமான் டெஃபினட்டா அதிமுகவோட போக மாட்டார், திமுகவோடையும் போறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்ஃபேக்ட் எந்த திராவிட கட்சியோடையும் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி இன்கேஸ் நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி வச்சாங்கன்னா அது கட்சியை பலவீனப்படுத்திடும். இன்ஃபேக்ட் கட்சி அதுக்கப்புறம் ரொம்ப பலவீனப்பட்டு இல்லாம போயிருன்றதான் என்னோட கணிப்பு. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுல அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சித்தாந்தம் இருக்கு, ஒரு கொள்கை இருக்கு, தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை முன் வச்சு அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது. எப்படி ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒரு முதலாளித்துவ கட்சியோட கூட்டணி வைக்க முடியாதோ அதே மாதிரி ஒரு தமிழ் தேசிய கட்சி ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது. ஏன்னா தமிழ் தேசியத்தை பொறுத்தளவு திராவிடம் தான் எதிரி. அப்படி திராவிடத்தை நீங்க எதிரின்னு சொல்லிட்டு நீங்க திராவிடத்தோடய கூட்டணி வைக்க முடியாது. அப்படி வச்சீங்கன்னா உங்க தொண்டர்கள் அந்த சித்தாந்தத்து மேலையும் தலைமை மேலையும் கட்சி மேலையும் இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்துருவாங்க. ஸோ அதனால டெஃபினட்டா என்ன பொறுத்தளவுல நாம் தமிழர் கட்சி அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டாங்க. அது அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. சோ இப்ப அதிமுகவை பொறுத்தளவுல அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இப்ப அதிகரிச்சிருக்கு. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அதிகப்படியா உடஞ்சும் இருக்கு, சதுரியும் இருக்கு. சோ அதெல்லாம் ஒண்ணு சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல நாம் தமிழர் கட்சி அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 8% வாங்கிட்டு இருக்காங்க. 1% 8%. இதெல்லாம் ஏடிஎம்கே ஓட்ஸ் தான். அதே போல பிஜேபியும் அவங்களோட ஓட் ஷேரை அதிகப்படுத்திட்டாங்க. அவங்க இப்ப ஏறக்குறைய 18% ஓட்ஸ் பிஜேபி அலைன்ஸ் 18% வாங்கிட்டாங்க. ஸோ அதுவுமே அதிமுகவுக்கு பெரிய ஒரு அடிதான். இப்ப விஜய் அவரும் அதிமுக வாக்குகளை பிரிக்க போறாரு. ஸோ இந்த சூழல்ல இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, நம்ம எல்லாருமே ஒண்ணு சேரணும், திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அவரு பேசுறாரு. ஸோ அவர் பேசுறது நியாயமான ஒரு விஷயம்தான். ஆனா இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இருக்காங்கல்ல, ஆன்டி டிஎம்கே பார்ட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே இந்த எலெக்ஷன்ல திமுகவை வீழ்த்துவதுதான் பிரதான நோக்கமா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. டிவிகேவுக்கு இந்த எலெக்ஷன்ல நம்ம டிஎம்கேவை வீழ்த்தணும் அப்படின்றது அவங்களோட நோக்கமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த எலெக்ஷன்ல என்னோட கெப்பாசிட்டி நான் ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்றேன், ஒரு 15% வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் மீதியை பார்க்கலாம் அவங்க யோசிக்கலாம். என்டிகேவும் அதே மாதிரிதான். இந்த திமுகவை வீழ்த்துறதுக்காக நம்ம எல்லாம் ஒண்ணு சேருவோம், அதுக்காக நீங்க அதிமுகவை ஆதரிங்க அப்படின்னு சொல்றது எல்லாருக்குமே ஏற்புடைய விஷயமா இருக்காது. ஏன்னா பாஜகவை பொறுத்தளவுல போனதுல தனியா நின்று அவங்க 17% ஓட் 18% ஓட் வாங்கியிருக்காங்க, தனியா பாமகவோட சேர்ந்து வாங்கியிருக்காங்க அவங்க அலைன்ஸ்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன யோசிப்பாங்க, பரவாயில்ல நம்ம தனியா ஒரு மாற்று சக்தியா நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட குரோவாக வாய்ப்பு இருக்கு, நம்ம கட்சிக்கு அது நல்லது.
ஸோ அப்ப நம்ம கட்சி நலன்ல இருந்து யோசிப்போம் தானே யோசிப்பாங்க. எல்லா கட்சியும் என்ன யோசிப்பாங்க, திமுக வீழ்த்தணும் என்ன பண்ணலாம்னு யோசிக்க மாட்டாங்க. நம்ம கட்சியை வளர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கட்சி நேத்தை விட இன்னைக்கு அதிகமா வளரணும், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் ஆகணும், அந்த எய்ம்ல இருந்தானே எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ அதனால இபிஎஸ் அவர்கள் அஃப்கோர்ஸ் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இப்ப நமக்கு தேவர் ஓட்ஸ் நம்ம கட்சியில இருந்து வெளில போயிருச்சு, அதே மாதிரி மைனாரிட்டி ஓட்ஸ் பெரிய அளவில் நம்ம கட்சியை விட்டு வெளியே போயாச்சு, அதே போல என்டிகே நம்ம கட்சி வாக்குகளை பிரிக்கிறாங்க, பாஜக பெருசா நம்ம கட்சி வாக்குகளை பிரிக்கிறாங்க, ஃபியூச்சர்ல டிவிகேவும் பிரிக்க போறாங்க. ஸோ இந்த ஓட்ஸ் எல்லாம் எப்படியாவது நம்ம உள்ள கொண்டு வந்துடணும், கொண்டு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல கட்சியை ஸ்ட்ராங் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. பட் எல்லாருக்குமே இந்த இபிஎஸ் அவர்களோட இந்த கோரிக்கை இருக்குல்ல, இது வந்து எல்லாருக்குமே அப்பீலிங்கா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அப்ஜெக்டிவ் இருக்கும்ல. இந்த 2026 தேர்தலில் மொத்தம் சொல்றீங்க? ஆமா, இந்த 26 எலெக்ஷன் வச்சு சொல்றேன். இப்போ என்டிகே பொறுத்தளவு அவங்களுக்கு தனியா ஒரு பிளான் இருக்கும். அவங்க என்ன யோசிப்பாங்க, இன்னும் கொஞ்சம் வாக்குகளை டெவலப் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல அதிமுக தேய்றது அவங்களுக்கு நல்லது. ஏன்னா 1% இருந்து 8% ஓட்டா பெரிய கட்சியான என்டிகே மாறி இருக்காங்கன்னா அது அதிமுகவோட தேய்மானத்துல தான் அவங்க வளர்ந்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அதிமுக தூக்கி விடணும், அதிமுகவோட தேய்மானத்துல நான் இன்னும் அதிகமா வளர்ந்துட்டு போறேன். பாஜக அப்படிதானே யோசிப்பாங்க. போன எலெக்ஷன்ல அதிமுகவோட தேய்மானத்துல நான் நல்லா வளர்ந்துருக்கேன், அதிமுகவை பலப்படுத்தி நான் ஸ்ட்ராங் ஆயிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அதிமுகவை தூக்கி விடணும், இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட அதிமுக பலவீனப்படுத்தி நான் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் ஆகணும் தானே யோசிப்பாங்க. டிவிகேவும் அப்படிதானே யோசிப்பாங்க. ஸோ அதனால இபிஎஸ் அவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அதிமுக நலன்ல இருந்து அவர் பேசுறாரு. ஆனா இதை நம்ம மற்ற கட்சிகளோட நலன்ல இருந்தும் பார்க்கணும். வெறுமனே திமுகவை வீழ்த்துவதற்காக நம்ம எல்லாம் ஒண்ணு சேருவோம் அப்படின்னா திமுக எதிர்ப்பாளர்களுக்கு சாதா மக்களுக்கு அது நல்லா அப்பீலிங்கா தெரியும். பட் கட்சி தலைவர்கள் அவங்க கட்சியோட நலன்ல இருந்து பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதுல கொஞ்சம் சிக்கல்களும் இருக்கு. நமக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு எதிர்பார்க்க, ஆமா, நிறைய எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா இப்ப அவங்களுக்கு இன்னொன்னு தெரியும், அதிமுக டெஸ்பரேட்டா இருக்காங்க, எப்படியாவது ஒரு கூட்டணியை உருவாக்கி எப்படியாவது ஜெயிச்சிடணும். 2 தடவை கண்டிப்பா தோத்தோம்னா சிக்கல்லாம் ஃபியூச்சர்ல இபிஎஸ் அவர்களோட லீடர்ஷிப்பே சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எப்படியாவது எலெக்ஷன் ஜெயிக்கணும். அப்ப கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியும் இபிஎஸ் அவர்கள் டெஸ்பரேட்டா இருக்காரு, அதிமுக டெஸ்பரேட்டா இருக்காங்க, நல்லா நம்ம அடிச்சு கேட்கலாம், நிறைய சீட்ஸ் கேட்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். இப்ப பாஜக நல்லா ஸ்ட்ராங்கா நெகோசியேட் பண்ணலாம், என்டிகே கூட விட்டுருங்க, ஏன்னா என்டிகே எப்படி அலைன்ஸ்ல வரமாட்டாங்க. ஆனா பாஜக நல்லா ஸ்ட்ராங்கா நெகோசியேட் பண்ணலாம். எங்க ஓட் ஷேர் 17% இருக்கலாம், ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 17%க்கு எவ்வளவு சீட்ஸ் கேட்கலாமோ அதை விட அதிகமா கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்க ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்ற தீர்மானிக்கிறது நாங்க. சோ எங்க ஓட் ஷேர் 17% இருந்தாலும் அதை தாண்டி உங்களை ஜெயிக்க வைக்கிறது நீங்க இன்னும் நிறைய சீட்ஸ் எங்களுக்கு தரணும். ஸோ அப்படி அவங்க ஸ்ட்ராங்கா நெகோசியேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் அகாமடேட் பண்ண முடியுமா அதிமுகவால் அப்படின்ற கேள்வி இருக்கு. அதிமுக பெரிய கட்சி, அது சின்ன கட்சி கிடையாது. ஸோ இப்போ பாஜக ஏகப்பட்ட சீட்ஸ் அள்ளி கொடுத்தாச்சுன்னா கட்சிக்குள்ள நிறைய அதிருப்தி வரும், கட்சிக்காரங்க கோவப்படுவாங்க. ஏன்னா அவங்க நிறைய பணத்தை செலவழிச்சிருப்பாங்க, கண்டினியூஸா பல ஆண்டுகள் செலவழிச்சு கட்சி அங்க மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சீட்ஸையும் தூக்கி கொடுத்துட முடியாது. ஸோ இது ஒரு சிக்கலான எலெக்ஷன் தான். இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல இபிஎஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தான். சீமான் அவர்கள் வந்து தனித்தான் போட்டியிடுவேன், அதை இபிஎஸ் கருத்துக்கு அதுக்கப்புறம் அவரே பதிலளி கொடுத்தாரு, தனித்தான் போட்டியிடுவேன்னு சொல்லிட்டு. அரசியல் களத்தை பார்த்தீங்கன்னா இப்போ 3 அல்லது 4 முனை போட்டி தான் வந்து நிலவு போதா வாய்ப்பு இப்போதைக்கு இருக்கு. இதுல வந்து தனித்து நிற்கக்கூடிய சீமான் அவர்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்பாமே இல்லை எதுவும் பின்னடைவை சந்திக்க நேரிடுமா சார்? இந்த எலெக்ஷன் என்டிகேவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் என்டிகே பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமானா அது சந்தேகம் தான். நான் சொல்றது மேபி அவங்க 8% ஓட்டை மேனேஜ் பண்ணிடுவாங்க, ஹோல்டு பண்ணிப்பாங்க. இல்லைனா மேபி ஒரு 2% ஓட்டு அதிகமாக வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. பட் அதை தாண்டி பெருசா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 15% ஓட்ஸை வாங்குறதுக்குலாம் வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இந்த எலெக்ஷன்ல போட்டி அதிகம். பாஜகவும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, டிவிகேவும் உள்ள இறங்குறாங்க, அதிமுகவும் உயிரை கொடுத்து போராட போறாங்க, நிறைய ஓட்ஸ் வாங்க. ஸோ இந்த தடவை போட்டி அதிகம். போன 21 எலெக்ஷன்ல இருந்ததை விட இந்த எலெக்ஷன்ல போட்டி அதிகம். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை யார் பிரிச்சு உள்ள கொண்டு வருதுன்றதுக்கான போட்டி அங்க அதிகமா களத்துல இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல ஓரளவுக்கு போன எலெக்ஷன்ல வாங்கின அதே நம்பரை, அதே ஓட் பர்சன்டேஜை என்டிகே ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்னா பெரிய விஷயம். அதை தாண்டி ஒரு 2% ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க, 10% டச் பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய ஒரு வெற்றி என்டிகேவுக்கு. ஆனா இந்த எலெக்ஷனை விட அடுத்த எலெக்ஷன்ல தான் அதுக்கான அந்த பெனிஃபிட்ஸை வந்து அறுவடை செய்ய முடியும் என்டிகே. இந்த எலெக்ஷன்ல அவங்க ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம், நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல மக்களுக்கு ஏடிஎம்கே மேல நம்பிக்கை போயிடும். இனிமேல் நம்ம திமுகவை வீழ்த்தணும்னா ஏடிஎம்கேவை நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்ம மற்ற அரசியல் சக்திகளை நோக்கி நம்ம போறது பெட்டர் அப்படின்ற மாதிரி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இனிமேல் நம்ம ஏடிஎம்கேவை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது நிறைய பேர் என்டிகே பக்கம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பிஜேபி பக்கம் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
என்ன பொறுத்தளவுல தமிழ்நாட்டுல பிஜேபி மாதிரியான ஒரு கட்சியை வளர்வதற்கான சூழல் இங்க இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டுல தமிழ் மண்ணுக்கான சித்தாந்தம் வந்து பிஜேபி கிட்ட இல்லை. அப்படி இருக்கும்போது என்டிகேக்கு இன்னும் பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. பட் இந்த எலெக்ஷன்ல ஓரளவு உங்க ஹோல்ட் பண்ணும். 8% ஓட்டுக்கு கீழே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நெகட்டிவா போயிடும். பாருங்க, என்டிகே பலவீனப்பட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒன்னும் அவங்க அந்த 8% ஹோல்டு பண்ணணும், இல்லைன்னா ஒரு 9-10% ஓட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய எலெக்ஷன்ல ஸ்ட்ராங்கா அடிச்சு பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதிமுக இன்னும் மோசமான பலவீனமான பொசிஷன்ல இருப்பாங்க, ஸ்ட்ராங்கா அடிச்சு விளையாடலாம். அப்போ திமுக செட் பண்ணக்கூடிய அந்த நரேட்டிவ், திமுக விசஸ் என்டிகே நரேட்டிவ் வந்து இந்த 2026 தேர்தல் தான் மையப்படுத்தி இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, இந்த தடவை திமுக அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என்டிகேவுக்கு. அது ரொம்ப அன்யூஷுவலா இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுக்கல, இப்பதான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில திமுக இப்ப என்டிகே எதிர்த்து அரசியல் பண்றாங்க. என்டிகே பெரியார் அட்டாக் பண்றாங்க, திமுக பெரியார் டிஃபெண்ட் பண்றாங்க, சீமான் அட்டாக் பண்றாங்க. திமுக தலைவர்கள், முக்கியமான திமுக தலைவர்கள்லாம் சீமானுக்கு பதிலடி எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கே வர்சஸ் என்டிகேன்றது ஓரளவுக்கு அந்த நரேட்டிவ் பில்ட் ஆகுது. சில நேரங்களில் பில்ட் ஆகுது. அப்படி சில நேரங்களில் பில்ட் ஆகும்போது மீடியா ஃபோக்கஸ் என்ன ஆகுது, என்டிகே சைடு திரும்புது. என்டிகே சைடு திரும்பும் போது அது என்டிகேக்கு டெஃபினட்டா அட்வான்டேஜ் தான். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்டிகே சைடு திரும்பிச்சினாலே அது ஓட்ஸா என்டிகேவுக்கு டெஃபினட்டா மாறும். ஸோ அந்த அட்வான்டேஜ் வந்து டெஃபினட்டா என்டிகேவுக்கு இருக்கு இந்த எலெக்ஷன்ல. ஏன்னா திமுக அதை விரும்புவாங்க. ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்துறதுக்கு என்டிகேவை யூஸ் பண்ணலாம் தான் நினைப்பாங்க. என்டிகே நிறைய ஓட்ஸ் வாங்கினா அது ஏடிஎம்கேக்கு டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி பிஜேபி நிறைய ஓட்ஸ் வாங்கினா ஏடிஎம்கேக்கு டிஸ்அட்வான்டேஜ். அதனால திமுக அதை விரும்புவாங்க. ஏடிஎம்கே சைட்ல இருந்து மீடியாவை இந்த பக்கம் திருப்ப முயற்சி பண்ணுவாங்க. இப்போ சீமான் அவர்கள் பேசக்கூடிய கருத்தியல் ஆல்ரெடி வந்து திராவிடத்துக்கு எதிராகவும், திராவிடத்தை சிறிதாக வந்து சிறுமைப்படுத்தக்கூடிய முயற்சிகளில் தான் ஈடுபட்டு வர்றது. அது களத்திலே எதிரொலிக்குது. திமுக இந்த மாதிரி நிறைய செட் பண்ணி ஒருவேளை நாம் தமிழ் வந்து இன்னும் 15-20% வந்து எட்டும்போது அது முழுக்க அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்வினை தானே செயல்படுத்தும். திமுக கடைசியில் அங்கதான் போய் நிற்கும், ஏதோ ஒரு பாயிண்ட்ல அங்கதான் போய் நிற்கும். ஆனா அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல இன்னைக்கு எப்படி அதிகாரத்துக்கு வரலாம் தான் யோசிப்பாங்க. அவங்களுக்கு தலைக்கு மேலே 1008 கத்தி தொங்கிட்டு இருக்கும். ஒரு கத்தி 2 கத்திலாம் இல்ல, 1008 கத்தி தொங்கிட்டு இருக்கும். சோ நம்ம இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு முனைப்போட அரசியல்வாதிகள் வேலை பார்ப்பாங்க. இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், ரூல்ஸே கிடையாது. ஒரு காலத்துல திமுகவும் அதிமுகவும் தான் தமிழ்நாட்டில் இருந்த ஓட்ஸை கம்ப்ளீட்டா அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. 90%க்கும் மேற்பட்ட வாக்குகள் இந்த 2 கட்சிகளோட கண்ட்ரோல்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய சிறிய கட்சிகள்லாம் வருது. இன்னைக்கு பார்த்தோம்னா திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளோட ஓட்ஸ் பார்த்தோம்னா ஏறக்குறைய 50%க்கு மேல, ஜஸ்ட் அபவ் 50% மேபி இருக்கலாம்ல. ஸோ அப்போ வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாயிருச்சு. வரலாற்றுல இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அதிகமாயிருச்சு. அப்போ உங்களுக்கு வேற வழியே கிடையாது. நீங்க அதிகாரத்துக்கு வரணும்னா நீங்க இப்ப ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ணி தான் ஆகணும். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ணணும்னா அப்ப என்ன பண்ணணும், அதிமுகவோட ஓட்ஸை ஸ்பிளிட் பண்றதுக்கு நீங்க என்டிகே மாதிரியான பாஜக மாதிரியான கட்சிகளை நீங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா நீங்க அதிகாரத்துக்கு வர முடியாது. உங்க கையில இருக்க ஒரே ஆப்ஷன் இதுதான். இந்த ஆப்ஷன் நீங்க கையில் எடுத்தீங்கன்னா என்டிகே வளருவாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ல என்டிகே வந்து நீங்க சொன்னது போல அடுத்த எலெக்ஷன்ல 31ல 15% வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஜம்ப் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுக்கு வேற வழி இல்லை. வேற என்ன பண்ண முடியும் உங்களால? இந்த எலெக்ஷன் அதிமுக வரவிடக்கூடாது. ஆமா, திரும்ப அதிமுகவை வரவிடலாமா, இல்லைன்னா என்டிகேவை வளர்த்து விட்டுட்டு நம்ம பவருக்கு வரலாமா தான் யோசிப்பாங்க. அரசியல்வாதிகள் சிம்பிள்ங்க, பவருக்கு வர்றதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஃபியூச்சர், எதிர்காலம், மக்கள் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பவருக்கு இப்போ உடனே வரணும். இம்மிடியா இப்ப நான் பவருக்கு வரணும்னா என்ன வேணாலும் பண்ணுவேன். இது பிசினஸ் தான். அவங்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு 31ல என்டிகே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸோ அதனால இதெல்லாம் தூக்கி போட்டலாம்னு யோசிக்க மாட்டாங்க. இப்போ உடனே நம்ம அறுவடை பண்ணணும், நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், உடனே நம்ம காசு எடுக்கணும் தான் யோசிப்பாங்க. இது பியூர் பிசினஸ் தான் இங்க பொலிட்டிக்ஸ்ன்றது. ஸோ அதனால இந்த எலெக்ஷன்ல எந்த ஆயுதத்தை பயன்படுத்தியும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு திமுக தயங்க மாட்டாங்க. அதுல இதுவும் ஒரு ஆயுதம். சார், நாடாளுமன்ற தேர்தலில் வந்து என்டிகே எடுக்கக்கூடிய வாக்குகள் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வந்து டபுளாக தான் ஆகிட்டு வருது. இது வரைக்கும் அந்த ஓட் ஃப்ளோ பார்க்கும்போது இப்போ வந்து யார் பிரதமர்ன்ற போட்டியிலே வந்து மாநில கட்சி அந்தஸ்து பெற்றது வந்து நாம் தமிழர்ன்றப்போ திருப்பி யார் முதல்வர், தமிழ்நாட்டுக்கு யார் தேவைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சீமான் வந்து முன்னிறுத்தும் போது இன்னும் தானே சார் அவங்க அது பாசிட்டிவா அமையும். நீங்க சொன்ன நல்ல பாயிண்ட். ஆக்சுவலா நான் அதை மென்ஷன் பண்ணிருக்கணும். இப்ப லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல அவங்கனால 8% ஓட்டு வாங்க முடியுதுன்னா அசம்பிளில கண்டிப்பா இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா லோக்சபால என்டிகேக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அது பிரைம் மினிஸ்டர் யாருன்ற எலெக்ஷன்ஸ் அது. ஸோ மோடியை வச்சு பாஜக பிரச்சாரம் பண்றாங்க, பாஜக அதனால நிறைய ஓட்ஸ் வாங்குறாங்க. அதே மாதிரி டிஎம்கே சைட்ல ராகுல்ல பேக்கப் பண்றாங்க, அவங்களுக்கும் ஓட்ஸ் வருது. பட் இப்போ அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது களம் வந்து இங்க நீங்க லோக்கல் பொலிட்டிக்ஸ் தான் பேசுவீங்க. இங்க என்டிகேனால நல்லா அடிச்சு விளையாட முடியும். இங்க கண்டிப்பா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் இருந்தாலும் என்ன ஆகுது, விஜய்ன்ற புது பிளேயர் வராரு.
அவரும் கொஞ்சம் ஓட்ஸை பிரிக்க போறாரு. மேபி பாஜக கொஞ்சம் பின்னடைவுகளை ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன்ல பாஜகவுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. பட் கண்டிப்பா என்டிகே கொஞ்சம் டிவிகே கொஞ்சம் ஓட்ஸை பிரிப்பாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் சேர்த்து வச்சு நான் சொல்றேன். பட் டெஃபினட்டா லோக்சபாவை விட அசம்பிளியில என்டிகேக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த புது பிளேயர்ஸ்லாம் உள்ள வரனால அதனால கொஞ்சம் கன்சர்வேட்டிவா நான் சொல்றேன். 8% வாங்கினா ஓகே, 10க்கு மேல வாங்கிட்டாங்கன்னா பெரிய விஷயம். திராவிட கட்சிகள் வந்து நாம் தமிழர் வந்து வாக்குகள் வந்து பிரியறதுக்கு காரணம் வந்து திராவிடத்தை தாண்டி இன்னொரு தமிழ் தேசிய கட்சியோ இல்லை வேறு மாற்று சக்தியோ வேணும்னு சொல்லிட்டு தான் நாம் தமிழருக்கு வாக்களிக்கிறாங்க. விஜய் திருப்பி வரும்போது இன்னொரு திராவிட கட்சியை தான் உள்ள வர்றாரு. அவர் செயல்பாடுகளும் அப்படிதான் இருக்குன்ற பட்சத்துல நாம் தமிழர் வந்து திருப்பி அங்க ஓட்ஸ் போகுமான்னு கேட்கறாங்க. மக்கள் ஓட் போடும்போது வந்து தமிழ் நேஷனலிசமா திராவிடமான்னு பார்த்து ஓட் போட மாட்டாங்க. இன்னும் களம் வந்து திராவிடம் வர்சஸ் தமிழ் நேஷனலிசம்னு கண்டிப்பா களம் வந்து இன்னும் மாறல. மக்கள் எப்படி வாக்களிப்பாங்கன்னா, டிஎம்கேன்ற ஒரு பெரிய திராவிட கட்சி இருக்கு. ஸோ அந்த திராவிட கட்சியை பலவீனப்படுத்துறதுக்காக, அந்த திராவிட கட்சியை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் மக்கள் அதிமுகன்ற இன்னொரு திராவிட கட்சியை உருவாக்குறாங்க. ஸோ ஒரு சைட்ல திமுக, இன்னொரு சைட்ல திமுக எதிர்ப்பு வாக்குகள். இவ்வளவுதான் தமிழ் அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் இந்த லாஸ்ட் 50 இயர்ஸா இவ்வளவுதான். ஸோ ஆனா இப்ப என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா, திமுகவோட வாக்குகள் சுருங்கிக்கிட்டே இருக்கு, திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா என்ன சிக்கல்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகளை கன்சாலிடேட் பண்ண முடியல, அது பிரிஞ்சிருக்கு. திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சிருக்கனால அதை யூஸ் பண்ணி திமுக இன்னைக்கு பவருக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்ப டிவிகே கட்சி திராவிட கட்சியா தமிழ் தேசிய கட்சியான்றது பிரச்சனை இல்லை. அவங்க அரசியல் என்ன, ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்னோட நீங்க ப்ரோ டிஎம்கேவா இருக்கலாம், இல்லைன்னா ஆன்டி டிஎம்கேவா இருக்கலாம். இதுல டிவிகே என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ்க்குள்ள வந்துட்டாங்க. சோ இதுல டிவிகே திராவிட கட்சியான்றதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. ரைட், இப்ப அரசியல் என்ன, திமுக எதிர்ப்பு ஆதரவா, அவன் எதிர்ப்பு, அவ்வளவுதான். சோ அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் அந்த மார்க்கெட்டுக்குள்ள அவர் போட்டியிட போறாரு. போட்டிட்டு அந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வாக்குகள் இருக்குல்ல, அதை அவர் ஸ்பிளிட் பண்ண போறாரு. சோ இப்ப அந்த லெவல்ல தான் அரசியல் வந்து அங்க ஃபங்க்ஷன் ஆகும். எடப்பாடி அவர்களின் அந்த அழைப்பை வந்து சீமான் அவர் மறுத்ததுக்கு இன்னொரு காரணமாக பார்க்கப்படுவது, நீங்க எல்லாமே வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை வந்து நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எனக்கான வாக்குகளை வந்து மாற்றிட்டு வர வேலையில் உங்க கூட வந்து தான் அதை செய்யணுன்ற அவசியமும் எனக்கு இல்லைன்ற மாதிரி சீமானோட நிலைப்பாடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒன்று யோசிப்போம், நம்ம ஏடிஎம்கேக்கு வாக்களிக்கக்கூடிய ஒருத்தன் என்டிகேக்கு வாக்களிக்கிறான்னா ஏன் அதை பண்றான்? அவனுக்கு ஏடிஎம்கேல அதிருப்தி இருக்கு. நம்ம கட்சி வந்து திமுக எதிர்ப்பு அரசியலை சரியா செய்ய மாட்டேங்குது, செய்ய வேண்டிய அளவுக்கு செய்ய மாட்டேங்குது. ஆனா என்டிகே மாதிரியான ஒரு கட்சி சின்ன கட்சியா இருந்தாலும் சீமான் கடுமையா ஒரு டிஎம்கேவை அட்டாக் பண்றாரு, அண்ணாமலை பயங்கரமா டிஎம்கே அட்டாக் பண்றாரு. ஸோ நம்ம அவங்களுக்கு வாக்களிக்கலான்றதுக்காக தான் அவங்க பிரிஞ்சே போறாங்கல்ல. ஸோ ஏடிஎம்கே ஓட்ஸ் அங்க இருந்து என்டிகேக்கு போறதுக்கான ஒரே காரணம் இதுதான். அப்படி இருக்கும்போது நீங்க திரும்ப போய் அதிமுகவோட போய் சேர்ந்தீங்கன்னா என்ன ஆகும்? அது அதிமுகவுக்கு பலத்தை தானே அதிகப்படுத்தும். ஸோ நீங்க தனியா உட்காந்து ஓரமா உட்காந்து தனியா நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ அதிமுக வாக்குகள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா அது அதிமுகவுக்கு தான் பலம் சேர்க்கும். இல்ல அதில் தான் கண்ணு கருத்துமா இருக்காரு சீமான். கண்டிப்பா அது அவருக்கு தெரியும். சீமான் அவர்கள் ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிஷியனுங்க. அவருக்கு ஒரு கேண்டிடேட் அங்க நிறுத்துறாருன்னா அவருக்கு அந்த ஊர்ல என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு தெரியும், யார் ஓட்டை யாரு பிரிப்பாங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அவங்க ஓட்டர்ஸை கேண்டிடேட்ஸை நிப்பாட்டுவாங்க, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிரவுண்ட் பொலிட்டிக்ஸ் கிளியரா தெரியும். தமிழ்நாட்டு கிரவுண்ட் பொலிட்டிக்ஸும் தெரியும். நம்ம ஓட்ஸ் யாருக்கிட்ட இருந்து வருது, நம்ம ஓட்ஸ் வந்து எப்படி மற்றவங்க ஓட்ஸ் பிரிஞ்சு நமக்கு வருது, இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். இது தெரியாம ஒரு பெரிய பொலிட்டிஷியன் இருக்க முடியாது. ஸோ அதனால எக்ஸாக்டா நம்ம என்ன பண்ணா நமக்கு ஓட்ஸ் வருன்ற விஷயம் சீமானுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் அவர் இதை பண்றாரு. ஏடிஎம்கேவோட போய் சீமான் சேர்ந்தாருன்னா அது அவருக்கு நெகட்டிவ் தான். ஒன்னு தமிழ் தேசியம்ன்ற அந்த சித்தாந்தம் அடி வாங்கி போயிடும். ரெண்டாவது அவரோட அங்கிருந்து வரணும் வரமாட்டான்ல, அடுத்தது அது ஏடிஎம்கேவில் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ எதுக்கு அதை பண்ணும் அவர்? பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க, சீமானவர்களும் சரி அதிமுக அவர்களும் இருக்கக்கூடிய பல கட்சிகளும் சரி திமுக வந்து வீழ்த்த வேண்டும்ன்ற ஒரே நோக்கில் தான் செயல்படுறாங்க. இந்த புள்ளியில ஏன் ஒன்றிணைய மாற்றாங்கன்ற ஒரு கேள்வியும் வந்து அதான் நான் சொல்றேன். இப்ப திமுக எதிர்ப்புன்றது எதுக்கு சீமான் அப்படி யோசிக்கணும்? அதிமுக அப்படி யோசிக்கிறாங்க, ரைட். சீமான் எதுக்கு அப்படி யோசிக்கணும்? திமுக நான் வீழ்த்திய ஒரு விமர்சனமா வைக்கிறாங்க நாம் தமிழர் மேல. அவங்க வைக்கலாம். இப்ப சீமான் என்ன யோசிப்பாரு? என் கட்சியை நான் எப்படி வளர்க்கலாம் தான் யோசிப்பாரு. என் கட்சியை நான் வளர்க்கணும், என் கட்சியை நாளைக்கு நான் அதிகாரத்துல உட்கார வைக்கணும். அதுதான் சீமான் அவர்களோட மோட்டிவா இருக்கும். சோ என் கட்சியை வளர்க்கறதுக்கு எது பெட்டர்? அதிமுகவோட சேர்ந்தா நல்லதா, தனியா போனா நல்லதான்னு பார்த்தா தனியா போனதான் நல்லது. என்டிகேவுக்கு அதான் நல்லது. ஸோ அப்ப அதை பேஸ் பண்ணி தான் சீமான் அவர்கள் செயல்பட முடியும். திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரே இடத்துல இருந்து செயல்பட முடியாது. கட்சியை வளர்க்கறதுக்கு திமுக எதிர்ப்பு தேவைப்படும் போது அந்த இடத்துல நீங்க திமுக எதிர்ப்பை கையில் எடுக்கலாம். நீங்க அதிமுகவோட போய் சேரும்போது அது அதிமுகவுக்கு பலம் சேர்க்கும்.
இன்னொரு புறம் சார், தாவேக்கால வந்து வியூக அமைப்பாளர் செய்யக்கூடிய பிரசாந்த் கிஷோர் வந்து இன்னொரு நேர்காணல் கொடுத்திருந்தார். கடந்த காணொலியில் நம்ம வீட்டில் கொடுத்தாரு நினைக்கிறேன். ஆமா, இன்னொரு நேர்காணல் கொடுத்தாரு. அதுல வந்து தமிழகத்துல வந்து மும்முனை போட்டி நிலவும்னு சொல்லிட்டோம். அதிமுக, திமுக, இன்னொரு புறம் தாவேக்கா தனித்தென்று ஆட்சியை பிடிக்கும்னு சொல்றாரு. 8% ஒரு மாநில கட்சி வந்து அந்த போட்டியிலே சேர்க்காம பேசுறதை எப்படி சார் ஏத்துக்கிறது? அவருக்கு ஒரு பயஸ் இருக்கு. அவருக்கு தமிழ் நேஷனலிசம் அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறார். ஃபர்ஸ்டே பழைய இன்டர்வியூல ஃப்ரிஞ்ச் பார்ட்டின்னு சொன்னாரு. ஃப்ரிஞ்ச் பார்ட்டினா ஒரு சிறிய கட்சி, மக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு கட்சியை தான் ஃப்ரிஞ்ச் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு 8% ஓட் வாங்கின கட்சியை ஃப்ரிஞ்ச் பார்ட்டின்னு சொல்ல முடியாது. ஸோ அவரை பொறுத்தளவு நீ 8% ஓட் வாங்கினாலும் பரவாயில்ல, 10% ஓட் வாங்கினாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிக்கல அதனால நீ ஃப்ரிஞ்சு அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவர் பேசுறாரு. ஸோ அவருக்கு ஒரு பயஸ் இருக்கு. சில நேரங்களில் சிலவங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்காதுல்ல, பிடிக்கலன்னா நீங்க என்னதான் பண்ணாலும் நான் உங்களுக்கு அங்கீகாரமே கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு பயஸ் இருக்கு. அதனால ஒரு பயஸ்டான ஒரு பார்வையில இருந்து அவர் பாக்குறாரு. அதனால அவரோட வியூ ஒப்பீனியனை பெருசா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டிபிக்கல் நார்த் இந்தியன் எப்படி அரசியல் அணுகுவாரோ அதே மாதிரி பாக்குறாங்க. டிபிக்கல் நார்த் இந்தியன்ஸுக்கு ரீஜனல் பார்ட்டிஸ் பலமாகிறதே பிடிக்காது. நேஷனல் பார்ட்டிஸ் கையிலே தான் எல்லாருக்கும் நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு காங்கிரஸ் டீல் பண்றது ஈஸி. பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் தான் இருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஒரு காங்கிரஸ்காரன் அதான் யோசிப்பான், பிஜேபி காரனும் அதான் யோசிப்பான். அரசியல் இப்படி இருக்கிறது நல்லது அப்படின்றது அவங்களோட விருப்பம். ஏன்னா பிஜேபி காரனை பொறுத்தளவுல காங்கிரஸை டீல் பண்றது ஈஸி, இங்க இருக்கிற லோக்கல் ரீஜனல் பார்ட்டியை டீல் பண்றது கஷ்டம். அப்புறம் அங்க இருக்க விஷயங்களை பேசுவாங்க, ஹிந்தி மொழியை ஏத்துக்க மாட்டேன்பாங்க, டெவல்யூஷன்ல பணம் ரிலீஸ் பண்ணுங்கம்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை கேட்டுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு நிறைய குடைச்சலை கொடுப்பாங்க. அதுக்கு பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் தான் பெட்டர், அது காங்கிரஸுக்கும் நல்லது பிஜேபிக்கும் நல்லதுன்னு தான் யோசிப்பாங்க. ஸோ அதனால டிபிக்கலா ஒரு நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க தமிழ் பொலிட்டிக்ஸ் எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி பாக்குறாரு. இன்னொரு ரீஜனல் பார்ட்டி ஸ்ட்ராங்கா வளர்ந்து வருவதை அவங்க விரும்பல, அப்படிதான் பாக்குறாங்க. அதை தாண்டி பெருசா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையாது. பிரசாந்த் கிஷோர் ஒரு பெரிய பொலிட்டீஷியனும் கிடையாது. அதே மாதிரி அவர் ஒன்றும் அவருக்கு அதை தாண்டி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அவரு ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் அதை தாண்டி அவர் பிரச்சாரமும் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்ச அவர் பிரச்சாரமும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப 24ல அவரு பிஜேபி தனியா சிங்கிள் மெஜாரிட்டி வாங்கிடுவாங்க, 300 சீட்ஸ்க்கு மேல வாங்குவாங்கலாம் நிறைய இன்டர்வியூல சொன்னார். அது நடக்கல கடைசியில. ஸோ அதை ஒரு பிரச்சாரமா தான் பாக்குறேன். சோ ஏன்னா பிஜேபி அந்த சீட்ஸ் வாங்கலாம், ஆனா நீங்க தொடர்ச்சி அதை சொல்லிக்கிட்டே வரீங்க எல்லா சேனல்லையும், உங்களுக்கு அவசியமே இல்லையே. இப்ப என்டிஏ வந்து இந்த மாதிரி வீக்கெண்ட் பண்ணி காமிக்கிறது ஒரு பிரச்சாரம், இது ஒரு பிரச்சாரமா தான் நான் பாக்குறேன். அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, அவரு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறாரு. அதுவும் குறிப்பா ஏடிஎம்கே டிவிக்கு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது கரெக்டா உள்ள என்டர் ஆகுறாரு, ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்றாரு. இது உங்களுக்கு என்ன அவசரம்? அது விஜய் பேசணும், உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? அது 2 கட்சி சார்ந்த விஷயம். அப்போ உங்களுக்கு அந்த கூட்டணி உருவாயிடக்கூடாது, இல்லைன்னா உருவாகுமோ அப்படின்ற ஒரு இமேஜ் கூட ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு அவசரம் இருக்குல்ல. அப்படிலாம் ஒன்றும் கூட்டணியே வராதுன்ற ஒரு ஸ்டாண்டை முன்வைக்கிறீங்களே, ஏன் உங்களுக்கு அவ்வளவு அவசரம்? ஸோ அதனால ஒரு அஜெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுவும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல உங்களுக்கு என்னங்க வேலை? நீங்க பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி, ஒரு சின்ன கட்சியோட தலைவர், இங்க வந்து ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? இல்ல கூட்டணிலாம் இருக்காது, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு உங்களோட கணிப்புகள்லாம் எங்க சொல்லிட்டு இருக்கீங்க? அதே மாதிரி சார், தமிழக களத்துல வந்து ஒரு முக்கிய கட்சியா பார்க்க போதும் நாம் தமிழர் தான் இருக்கு. உண்மையான அரசியல் களத்தை வந்து தாவேக்காவினரையும் வந்து சொல்ல மறுக்கிறாரா அவரு? ஏன்னா இப்போ ஒரு போட்டியா வந்து நாம் தமிழர் இருக்காங்கன்றதையும் சொல்ல மறுக்கிறாரா தாவேக்காவினர் தான்? தாவேக்காவுக்கு ஓரளவுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு போட்டி தான். ஏன்னா நான் சொன்னது போல எல்லாமே போட்டியில எத்து வர மாட்டாருல்ல, அது ஒரு விமர்சனமா வைக்கிறாரு. ஏன்னா இப்ப டிஎம்கே நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 24 எலெக்ஷன்ஸ்ல அவங்க அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லாத மாதிரி டீல் பண்ணாங்க. அவங்க ஃபோக்கஸ் எல்லாமே பிஜேபி நோக்கி தான் இருந்தது. பிஜேபி வர்சஸ் டிஎம்கே தான், அதிமுகன்ற கட்சியே கிடையாது. ஸோ ஒரு அரசியல் சக்தியை பலவீனப்படுத்தணும்னா அவங்களுக்கு அங்கீகாரமே கொடுக்கூடாது, அவங்கள ஓரமா வச்சிடணும், அவங்கள பத்தி பேசவே கூடாது. அப்படியே பேசினாலும் அவங்களாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடணும். மேபி அதை கூட அவர் பண்ணலாம். ஏன்னா இப்ப டிவிக்கேவும் யங்ஸ்டர்ஸ் தான் அட்ராக்ட் பண்ண போறாங்க. என்டிகே எப்படி ஒரு சின்ன கட்சியா இருந்து ஸ்ட்ராங்கா வளர்ந்ததோ அதே தான் டிவிக்கேவோட ஏமாவும் இருக்கும். நம்மளும் நாளைக்கு ஸ்லோவா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வளரணும் அப்படின்றதான் அவங்களோட ஏமா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு மாற்று சக்தியா டிவிக்கே இருக்கிறத அவங்க விரும்பலாம். என்டிகேவை ஒரு மாற்று சக்தியா அது கொடுக்க வேண்டிய அந்த கிரெடிட்டை கொடுக்காம ஓரமா வச்சுட்டு நம்ம டிவிகேக்கு ஃபோக்கஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியும் அவரு யோசிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அவர் கிளியரா மோட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதை தொடர்ந்து வந்து சமீபத்தில் ஒரு பாஜக நிர்வாகியோட இல்ல திருமணம் வந்து சீமானவை சந்தித்து வெளியே வரும்போது அண்ணாமலை வந்து பேசிட்டு போறாரு. என்ன விஷயமானா அவர் மீது தொடுக்கப்படுற அடக்குமுறைக்கு வந்து தொடர்ந்து போராடுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறாரு. இதை தொடர்ந்து நியூஸ் சேனல்ஸ்ல வந்து மீடியா எல்லா சோசியல் மீடியாக்கள்ல எந்த மாதிரி வருதுன்னா இவங்க கள்ள கூட்டணி வந்து ஊர்ஜிதம் ஆயிடுது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து உடனடியாக வந்து பரப்புறாங்க அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல. இது எப்படி சார்? அது ஒரு சிம்பிளான விஷயங்க. திமுகவை யார் எதிர்த்தாலும் அவங்க பாஜக ஆதரவாளர்கள். நீங்க திமுக எதிர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாஜக முத்திரை குத்தப்படும்.
அதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, திமுக காரங்க பாண்டேவ ஸ்டேஜ்ல உட்கார வச்சு பேச வைக்கலாம், நேற்றைய தினமே எஸ்வி சேகரை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு பேச வைக்கலாம், ரஜினிகாந்த ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு பேச வைக்கலாம், அங்கீகாரம் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அதே விஷயத்த வேற யாராவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க பாஜக. நான் போன தடவை உங்ககிட்ட சொன்னேன், இப்ப நான் பாஜக ஒரு பாசிஸ்ட் பார்ட்டி இல்லைன்னு சொன்னா நான் ஒரு சங்கி, அதே இது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் சொன்னாங்கன்னா சத்தமே இருக்காது, அமைதியா இருப்பாங்க. அதே தான் இதுவும், அவங்க எல்லாமே பண்ணலாம். ஆனா அவங்க பண்ற விஷயத்த நம்ம பண்ணோம்னா நம்ம சங்கி ஆயிரும். அது என்ன லாஜிக்னு நமக்கு தெரியல. அப்படி ஆனா அதை சக்சஸ்ஃபுல்லா பிரச்சாரமும் பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு போலி பிரச்சாரத்தை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்க பண்றாங்க. அதை அவங்களால பண்ண முடியுது. ஸோ அதே தான், இப்போ 2 தலைவர்கள் எதர்ச்சியா சந்திச்சுக்கிட்டா அஃப்கோர்ஸ் அவங்க கேஷுவலா பேச தான் செய்வாங்க, ஃப்ரெண்ட்லியா இருக்க தான் செய்வாங்க. உடனே அதை பேஸ் பண்ணிக்கிட்டு உடனே இவர் சங்கி அவர் சங்கி எல்லாம் போக வேண்டிய தேவை கிடையாது. ஒரு கட்சியோட கொள்கைகள் என்ன, அவங்க என்ன அரசியலை கையில் எடுக்கிறாங்க, அதை தான் நம்ம பார்க்கணும். இப்ப சீமான் அவர்கள் பாஜகவோட க்ளோஸ் ஆகிற மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறாருன்னா அதை நீங்க கையில் அதை இஷ்யூ ஆக்கலாம். இப்ப ஹிந்தி எதிர்ப்புன்னு நீங்க பேசுறீங்க, இல்ல ஹிந்தி தேவைதான்னு சீமான் பேசினாருன்னா அது ஒரு இஷ்யூ ஆகுங்க. பாருங்க, அவர் ஒரு சங்கி மாதிரி பிஹேவ் பண்றாரு, பாஜகவுக்கு சாதகமான விஷயங்களை பண்றாரு நீங்க சொல்லலாம். அவரும் அண்ணாமலையும் கை கொடுத்துக்கிறாங்கன்னா 2 பேருக்கும் அது பர்சனல் விஷயம். அது ஃப்ரெண்ட்லியா கை கொடுத்துக்கிறாங்க. என்ன பெரியாரும் ராஜாஜியும் கை கொடுத்துக்கலையா என்ன, அந்த மாதிரி தான் இது. உடனே ஐயோ இவர் சங்கியா இருப்பார் அப்படி நம்ம பார்க்கவே கூடாது. அவங்க 2 பேரும் ஒரு ஃபோன் கால் பேசிக்கிட்டாங்க, இவர் வீட்டுக்கு அவரு போனாரு, அதை பேஸ் பண்ணி என்னைக்கு அரசியல் பார்க்க கூடாது. அரசியல்னு வரும்போது இவரோட அரசியல் ஸ்டாண்ட்ல அவர் கரெக்டா இருக்காரா, இவரு பாஜக சார்பு அரசியல் பண்றாரா, இல்லாட்டி தமிழ் தேசிய அரசியல் கையில் எடுக்கிறாரான்னு பார்க்கணும். தமிழ் தேசியவாதிகளும் அதை தான் கேர்ஃபுல்லா பார்க்கணும், மக்களும் அதை தான் பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் ஒருத்தன் யாருன்றதை நம்ம கணக்கு பண்ணணும். சும்மா அவரு கூட போனாரு, அவரோட பேசினாரு, அவரோட கை கோத்துக்கிட்டாரு, அதெல்லாம் வச்சு நம்ம முடிவே பண்ண முடியாது. பல்வேறு கேள்விக்கு தெளிவாக இருக்கும். நன்றி. அரசியல் கருத்து இணைந்திருங்கள். அரசியல் கருத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.